இப்போ நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு இடியாப்ப மாவு, அதாவது கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் மாவு தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் சப்போஸ் நம்மளால் மாவு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நம்ம கடை மாவை பயன்படுத்தி செய்யலாம், ரொம்ப அருமையாக வரும். இப்போ இந்த இடியாப்ப மாவை நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு வந்து நான் 250 ml கப்புக்கு 2 எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 85 ml கப்புக்கு 2 சேர்த்துக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்கும்னா எள்ளு கூட சேர்த்து செய்யலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும், எண்ணெய் வேறு இழுக்கும். அதனால் சரியான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ஒட்டாத, தண்ணியாகவும் இல்லாத, கரெக்டாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நான் இது மாதிரி ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி செஞ்சோம்னா நல்லா ஒட்டாத ஈஸியாக வரும். இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். மாவை இது மாதிரி உருட்டிக்கிட்டு அச்சில் சேர்த்துடலாம். இது சுற்றுறது வந்து அப்படியே நெருக்கமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாத வரும். எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கின உடனே அப்புறமா திருப்பி போட்டுக்கணும். நல்லா அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினோன்னா இது மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த முறுக்கு சுற்றுறது மட்டும் நல்லா ஒன்று போல் அப்படியே அடர்த்தியாக சுற்றணும். அப்போ தான் பிரியாத வரும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நம்ம இந்த முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவை பயன்படுத்தி தான் நான் செஞ்சுருக்கேன். அதோடு நம்ம பொட்டுக்கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது செய்யறதுக்கு 10 நிமிடம் தான் ஆச்சு. அதாவது நம்ம ஈவினிங் டயத்தில் கூட நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இதே மெத்தடில் நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.